முடியாது. இங்க பிரச்சனை இப்ப வருது. இதை தீர்க்கறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். இதை சொல்றதால வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கோணத்துல இருந்துட்டு தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லை, வட இந்தியாவை பார், குஜராத்தை பார், ஊபியை பாருலாம் நம்ம அயோக்கியத்தனமா பேசல. அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அவன் வந்து முட்டாள்கள் அவர்கள். அப்படின்னா இப்போ பஞ்சு வித்தவன் 12ஆம் கிளாஸ் படிச்ச பையன் தமிழ்நாட்டிலேருந்து யூபியில் போய் ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் யூபியில் நீ ஏன் தமிழ்நாட்டுக்கு வரான்? 1 கோடி பேர் வட இந்தியாவில் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரான்? இது வளர்ச்சி அடைந்த, வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே வளர்ச்சி குறியீடுகள் அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம், முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். மோடி அரசாங்கத்தோட நித்தி ஆயோகோட கணக்குப்படியே வந்து பார்த்தீர்கள் என்றால் கூட வந்து முதல் 3 மாநிலங்களில் நாம் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த பெருமையை பேசி நீங்கள் வண்டி ஓட்ட முடியாது. நிர்வாகம், அரசு நிர்வாகம்னு ஒன்று இருக்குது. அடிப்படை வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கணும், மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். இதுதான் வந்து ஒரு அரசாங்கத்தோட தலையாய கடமை. நீ அதில் கோட்டை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசுனீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஏன்னா இப்போ இதில் சிக்கல் இருக்குது. இது நம்ம சொல்கிறது சிக்கல் இருக்குதுங்க. என்ன செய்ய போறீங்க நம்ம கேட்குறோம். யாருக்கிட்ட போய் கேட்குறது? இது வரைக்கும் 3 மாசமா கிட்டத்தட்ட வந்து 4-5 தடவை டிஜிபி ஏன் போடலைன்னு எடப்பாடி கேட்டிருப்பாரு. பதிலே கிடையாது. பதில் வந்தாலும் ரகுபதி கிட்ட வந்து கண்டமேனிக்கு தாறுமாறா வருது. தனி மனித தாக்குதல். அதை சொல்ல நீ யாரு? இதுக்கு முன்னாடி நீ இருந்திருக்குது, உனக்கு என்ன தெரியும்? நீ ஊபியே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஊபியில் நீ யாருக்கு உதாரணம் எடுக்கிற? ஆமா, ஊபியில் இதை விட மோசம். இந்த பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் அமல்படுத்தாத மாநிலங்களில் ஆமா, தமிழ்நாடு ஒன்று. தமிழ்நாடு மட்டுமே ஒரே மாநிலம் நான் சொல்ல. இதை விட மோசம் யூபி. அங்கே வந்து 18வது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய, ரேங்க்கில் இருக்கக்கூடியவரை தூக்கி வந்து முதல்ல போடுறாங்க. பல மாநிலங்கள் பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணல. ஆனால் நீங்கள் யாரை உதாரணமாக எடுத்துக்கணும்? முன்னேற்றம் அடைந்த ஒழுங்காக இருக்க மாநிலங்களை எடுத்துக்காம உத்தரப்பிரதேசனால எது ஞாபகம் வரும் நமக்கு தெரியும். அந்த மாநிலத்தை நீங்கள் அளவுகோலாக எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சட்டத்தை வளைக்கிறீங்க. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. நாளைக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் சீனியாரிட்டியை ஃபாலோ பண்ணாமல் விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் டிஜிபியை நியமிப்பாங்க என்பது காவல்துறையோட மொராலை, மன உறுதியை பாதிக்கும். சீனியர் ஆஃபீஸர்ஸோட மன உறுதி பாதிக்கப்படும். இது ரொம்ப ராங் பிரசிடென்ட். இது நல்லதல்ல, காவல்துறைக்கு நல்லதல்ல. காவல்துறைக்கு நல்லதல்ல என்றால் அரசு நிர்வாகத்துக்கு நல்லதல்ல. அரசு நிர்வாகத்துக்கு நல்லது என்றால் மாநிலத்துக்கு நல்லதல்ல. மறந்து விடாதீர்கள். ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். ஃபெமினிஸ்ட் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நான் புரிதலுக்காக சொல்லுகிறேன். இட்ஸ் லைக் அ பிந்தின்வாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து பரவலான புரிதலுக்கு குங்குமம் பொட்டு எப்படி வந்து ஒரு அடையாளமோ அல்லது அழகோ, அதுபோல் வந்து ஒரு மாநிலத்தின் அழகு என்பது, அடையாளம் என்பது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பது. அங்கேயே சிக்கல் வருது. அதில் காவல்துறைக்கு தலைவரே இல்லை 5 மாதங்கள் என்றால் அந்த அரசின் லட்சணம் என்ன என்பது மக்களுக்கு தெரிய வரும். நீங்கள் உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிட்டு விளம்பரத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.